எனக்கு அன்பான என் சகோதரனே, என் சகோதரியே, இன்று எத்தனையோ பேர் நான் ஜெபித்தா ஏசப்பா கேட்பாங்களா? என் பாடுகள், என் நிந்தனைகள் அவர் அறிவாரா? என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவாரா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பார்த்து நான் சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக நானும் என் தகப்பனும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மில் அங்குள்ள குப்பைகளை பிளாஸ்டிக்கை எடுக்க ஒரு கணவனும் ஒரு மனைவி எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சில வாக்குவாதம், அது முத்தி போய் கணவன் ஒரு அடி விட்டான் மனைவியை. அப்படியே அவள் கீழே விழுந்தாள் மயங்கி. நான் இதை பார்த்து கொண்டு நான் மனதுக்குள்ள ஒரே அங்கலாய்ப்பு. அவங்க அந்த பெண்ணை பெற்ற தாய் தாப்பன் வந்து எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இப்படி அடிச்சிட்டானே அப்படின்னு அவளை குறித்து அந்த அன்பு சௌரிய குறித்து ரொம்ப பாரத்தோடு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் கொஞ்ச நேரத்தில் எங்கள் தகப்பன் என் அருகில் உட்கார்ந்துருந்த என் தகப்பன் சொன்னாங்க, பாவம் அந்த பெண்ணு இப்படி அடிச்சிட்டானே, அவளை பெத்தெடுத்த தாய் தாப்பன் வந்து எவ்வளோ மன கலங்கி இருப்பாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு அந்த பெண்ணை, அந்த சகோதரி மேலே என் தகப்பன் அன்பு வைத்து உருக்கமாய் மனதுருக்கமாய் வேதனைப்பட்டாங்க. வேதத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம் நம்ம பார்த்தோம்னா, ஒரு மகன் தன் தகப்பனிடம் அப்பத்தை கேட்டால் அப்பா என்ன செய்வார்? அப்பத்தை கொடுக்காம கல்லையை கொடுப்பாரு. மீனை கேட்டால் மீனை கொடுக்காம பாம்பையை கொடுப்பாரு. இல்லை, அதே போல தான் வேதம் தெளிவாக சொல்லுது. பொல்லாத இந்த மனுஷன் தன் மகனுக்கு எதை கொடுக்குன்னு அறிந்திருக்கும் போது, வானத்தையும் பூமியும் படைத்த உங்கள் பரமபிதா, பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா அவர்கிட்ட வேண்டிக் கொள்கிற நன்மையானவைகளை கொடுப்பது எவ்வளோ நிச்சயம். அன்னைக்கு பொல்லாத மனுஷர்களாகிய நாங்களே இந்த பெண் மீது அன்பு வைத்து அவள் மேல் இரக்கமாய் மனதுருகணும், அவள் மேலே இரக்கம் பட்டோம். வானத்தையும் போய் உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தர் எவ்வளோ பரிசுத்தமான தேவன். அவங்க மேலே இரக்கம் வைக்காமல் இருப்பாரோ? அவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. அவர்கிட்ட வேண்டிக் கொள்கிற நன்மையானவைகளை அவர் செய்வார். ஒரு பொல்லாத மனுஷன் கொடுக்கும்போது ஒரு பரிசுத்தமான உங்களை படைத்த தேவன் தராமல் இருப்பாரோ? கலங்காதீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் ஏசப்பாட்ட கேட்குறீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக அவர் நன்மை செய்வார்.